இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் பேயை காமிக்கிறாங்க. அவள் வந்து அவங்க பாய் ஃப்ரெண்ட் லியோட சமாதிக்கு முன்னாடி நின்று ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அங்கே மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு. அவள் ரொம்ப வந்துட்டு கவலைப்பட்டுட்டு அங்கே அவன் முன்னாடி வந்துட்டு டான்ஸ் எல்லாம் அவங்க பர்ஃபார்ம் பண்ணி காமிச்சிட்டு இருக்கா. நான் கண்டிப்பாக நீ நினச்ச மாதிரியே வந்துட்டு பெரிய பொசிஷன் அடைஞ்சிருவேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. கண்டிப்பாக நான் ட்ராஃபியெல்லாம் வின் பண்ணுவேன் அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்ப அங்கே வந்துட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து நல்ல ஒரு ஃபோட்டோகிராஃபர் போல் நம்ம ஹீரோயின் அவங்க வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் இப்போ அந்த பர்சன் அங்கே வந்துருவார். கண்டிப்பாக நீ அவர் வரும்போது நீ ஃபோட்டோ எடு, அந்தால நம்ம மீட் பண்ணிடலாம் அப்படின்றத அவ சொல்கிறா. அங்கே அதே மாதிரி வந்துட்டு அவள் அங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே அப்போ அந்த சைட்லேருந்து ஒரு அங்கிள் அங்கே போகிறாரு. அவங்க ரெண்டு பேர்த்தையுமே பார்த்துட்டு வேமா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி அவர் ஓடும்போது இவங்க ரெண்டு பேரும் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போனதுமே வேமா அங்கே வந்துட்டு அவர் அங்கே ஒரு பெரிய கட்டையை எடுத்துகிட்டு என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, எங்கே போனாலும் என்ன நீங்கள் ஃபாலோவா பண்ணுறீங்க அப்படின்றத சொல்லிட்டு அடிக்க வர்றாரு. நம்ம ஹீரோயின் அந்த ஆள் அடிக்க வந்ததுமே வேமா வந்துட்டு நம்ம ஹீரோங்க ஊடால விழுந்ததில்ல அங்கே அந்த மேலே அங்கே தலையில் அடிபட்டுருது. அதை பார்த்துட்டு அந்த ஆளுக்கு எங்கே ரொம்ப ஷாக் ஆகிருது. நம்ம ஹீரோயின் என்ன நீ நல்லா தானே இருக்க அப்படின்ற சட்டி கேட்குறா. நான் நல்லா தான் இருக்கேன், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்றத சொல்லிட்டு என்ன உன்ன மாதிரி ஒரு பர்சனை நான் பார்த்ததே கேட்கல, நீ எதுக்காக அவளுக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டு இருக்கேன்னு அவன் சொல்லும் போதே அவனுக்கு அப்படியே அங்கே தலை சுற்றி மயக்கமே எழுறான். அந்த ஆள் அதை பார்த்துட்டு அங்கே பயந்து போயிட்டு வேமா அங்கே இருந்து போனதுமே அங்கே நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனால் அவள் வந்துட்டு இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டாங்க போல். ஸோ ரொம்ப அங்கே வந்து ஃபீல் பண்ணிச்சேக்கா. அப்போ அவங்க ஃப்ரெண்டு அங்கே வந்து விழான். இறந்து போயுமே எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, அப்படி இருந்தால் நீ இன்னுமே வந்து இந்த சமாதியில் இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன்னா உன்னை வந்துட்டு யார் பார்த்துக்கிறது, வான்னு சொல்லிட்டு வேமா அங்கே வந்து போயிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே கார்க்குள்ளே இருந்து நம்ம ஹீரோ மாதிரியே ஒரு பர்சனை காமிக்கிறாங்க. அவன் நம்ம ஹீரோயின் அங்கே தூக்கிட்டு போட்டுறதை பார்த்துட்டே இருக்கான். பட் நம்ம ஹீரோயினுக்கு அவன் ஃபேஸ் வந்துட்டு சரியாக தெரிய மாட்டுது. இது வேறு யாரும் கிடையாது, அவளோட பாய் ஃப்ரெண்டோட அங்கே பிரதர் தான். அவன் ட்வின் பிரதர். அவனோட நேம் வந்து ஹான். இவன் தான் நம்ம ஹீரோவுமே. இப்போ நம்ம ஹீரோயின் என்னாச்சுன்னு சொன்னதுமே இப்போ நீ நல்லா தானே இருக்க, இப்போ நம்ம லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணணும், இப்போ வந்து டைம் ஆயிடுச்சு, போகிறதுக்கு 3 ஹவர்ஸ் ஆகும்னு ரெடியாகுன்னு சொன்னதும் உடனே கிளம்பிடலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்மே அதே மாதிரி வந்துட்டு அங்கே வந்து எல்லாத்தையுமே ப்ரொமோட் பண்ணிட்டுருக்கா. அவளோட வீடியோஸ் அவளுக்கு வந்துட்டு ரொம்ப ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகம் போல். நெக்ஸ்ட்டே அங்கே ஸ்டூடியோக்குள்ளே உள்ளே என்ட்ரானதுமே அவளோட ஃபேன்ஸ் அங்கே வந்து மீடியாஸ் எல்லாருமே அவளை வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு அங்கே வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாமே அவளோட காம்படிட்டர் லின்னுக்கு பார்த்துட்டு அங்கே ரொம்ப வைத்தறிச்சலாக இருக்குது. அவங்க அசிஸ்டன்ட் வா ரொம்ப பியூட்டிஃபுல்லானவங்கன்னு சொன்னதும் இவ கோவப்பட்டு அவளை பார்த்து முறைச்சிட்டு ஃபேஸ் அழகாக இருந்தால் போதுமா, இவளை வந்துட்டு அப்போ வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு திறமையெல்லாம் இவட்ட கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே வந்துட்டு ஜெலஸ் ஆகிட்டு பேசிகிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயினையும் அந்த லின்னையுமே கூப்பிட்டு அவங்க மேனேஜர் பேசிகிட்டு இருக்காரு. அவார்டுக்காக நீங்கள் 2 பேரும் தான் சூஸ் ஆகிருக்கீங்க, உங்கள் 2 பேர்த்துக்குமே நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி கேட்டதும் அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் எவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு வந்துட்டு ஃபேன்ஸுமே ரொம்ப அதிகம்னு சொன்னதும் ரொம்பவே ஜெலஸ் ஆகிட்டு வா நீ வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு பேசிகிட்டு இருக்க, உனக்கு வந்துட்டு அந்த லெவலுக்கு திறமையெல்லாம் கிடையாது, என்னோட வியூஸ்லாம் உனக்கு கம்மி தான் சொன்னதும் உன்கிட்ட பேசுறதுக்குலாம் எனக்கு நேரம் கிடையாது, ஏன்னா உன்னோட வீடியோஸே ரொம்ப வெட்டி தான், என்ன மாதிரி வந்துட்டு நேர்மையால் எது இருக்காது, சும்மா ஃபால்ஸாக தான் நீ போட்டுட்ருப்ப அப்படின்றத சொல்லிட்டு அசிங்கப்படுத்துகிறா. பிறகு உன் மேனேஜர்கிட்ட ஒரு பெரிய கம்பெனி என் கூட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் வைக்கணும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க, நான் தான் அவங்களுக்கு வந்து ஆங்கரிங் பண்ணணும்னு, ஸோ அவங்க இன்ஃபர்மேஷன் அனுப்புனாங்கன்னா நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் எனக்கு அனுப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போனதுமே இவளுக்கு அங்கே அதெல்லாமே கேட்டுட்டு ரொம்ப வயிறு ஆரம்பிச்சிருது. பிறகு நம்ம ஹீரோ அவங்க அசிஸ்டன்ட் மீட் பண்ணிட்டு பாஸ் இப்படி இந்த கம்பெனியோட நம்ம கான்டாக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கோம். அதில் அவங்க வந்துட்டு அவங்களோட 2 மெயினான அந்த ஆங்கர்ஸையுமே வச்சுருக்காங்க, நம்ம யாரை வந்து சூஸ் பண்ணுறதுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ பார்த்ததுமே அங்கே வந்துட்டு புரிஞ்சுக்குது, எனக்கு புரிஞ்சுக்கிடுச்சு பாஸ், நம்ம பேயை தான் சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு போகும்போது அவங்கள இவ்வளோ தூரத்துக்கு வாழ்க்கையில் முன்னேற்றி கொண்டு வரணும்னு நீங்கள் தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் என்ன ஒரு டைமாச்சும் அவங்கள போய் மீட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கலையான்னு சொல்லிட்டு பேசினதுமே அவனை பார்த்துட்டு ஒரு முறைச்சதுமே சரி பாஸ் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வேமா அங்கே வந்து போயிடுறான். பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே வந்து உள்ளே வரும்போது அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க இப்படி லின்னுக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சான், அந்த லைவ் ஸ்ட்ரீமே இவங்க வந்துட்டு அவள் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா, ஸோ அந்த கடையை போய் நீ தான் ப்ரொமோட் பண்ணணும்னு சொன்னதும் சரி ஓகே நீ ஸ்கிரிப்டை கொடு அப்படின்றத சொல்கிறப்ப எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது, அவள் என்ன வேணாலும் ஃப்ராட் பண்ணுவா அப்படின்றத சொன்னதும் வேலை விஷயத்தில் இதை பற்றிலாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போனதுமே அவங்க ஃப்ரெண்டுமே அங்கே வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கான் எல்லாத்தையுமே ஷூட் பண்ணுறதுக்காக. அப்போ அங்கே அவள் வேமா அந்த டம்ப்ளிங்ஸ் எல்லாத்தையுமே இவ வந்து கொண்டு வந்து வேறு இதில் மாற்றி வச்சுட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட எனக்கு உடம்பு முடியாதப்போ நீ ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரொம்பவே தேங்க்யூன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல. அப்போ அங்கே அந்த ஓனருமே பாவம் அந்த டம்ப்ளிங்கை தெரியாமல் கொண்டு வந்து கொடுத்துட்டு நம்ம ஹீரோயினை டேஸ்ட் பார்க்க சொன்னதும் ஹீரோயின் சாப்பிட்டதுமே அவளுக்கு அங்கே வாமிட் வர மாதிரி ஆகிருது. நீங்கள் என்ன எதையுமே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாலாம் போட்டு பண்ண மாட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும் நீங்கள் என்ன என்னோட கடையை வந்துட்டு இப்படிலாம் அசிங்கப்படுத்தணும்னு பேசிகிட்டு இருக்கீங்களா, நான் வந்துட்டு ஒரு சின்ன கடைக்காரனாக இருக்கலாம், பட் எல்லா சாப்பாடுமே சூப்பராக நான் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் ஆனால் அப்படி ஒன்றும் தெரியலையே அப்படின்ற சொன்னதுமே அவருக்கு அங்கே ரொம்ப கோவமாயிருது.
உடனே இவன் வந்துட்டு நல்லா ஏமாத்திட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் ஜனங்களை. கண்டிப்பாக நம்ம இதை ப்ரொமோட் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து வீடியோவுமே ஆன் பண்ணி வச்சிடுறா நம்ம ஹீரோயின். எனக்கு உங்கள் மேலே டவுட்டாக இருக்குது, நான் நல்லா விசாரிச்சுட்டு இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே ப்ரொமோஷன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போனதும் அப்போ அங்கே அது எல்லாமே லைவாக வந்து ஒளிபரப்பாயிட்டுருக்கு. அவள் உடனேவும் என்னமோ அவளுக்கு வந்துட்டு பிடிக்கலன்னு நினைக்கிறேன், உங்களை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறான், நான் வந்துட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு இழுத்து விட்டுட்டு அங்கேருந்து போயிட்டு அவங்க அசிஸ்டண்ட்டை பார்த்து செய்க காமிச்சிட்டு போகிறா. பார்த்தாங்க மீடியாஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்துட்டு ஆல்ரெடி கூப்பிட்டு வச்சுருக்காங்க போல். அவங்க போய் அங்கே ஃபோட்டோஸ் எடுத்து அது எல்லாத்தையும் லைவாக ஒளிபரப்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த ஆள் வந்துட்டு ஃபுட் எல்லாத்தையுமே குவாலிட்டி இல்லாமல் கொடுக்குறாரு, ரொம்ப மோசமானவருன்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க அசிஸ்டன்ட் கெட்டு போன சாப்பாடெலாம் கொண்டு போய் அவரோட அந்த ஃப்ரெஷ் ஃபுட்டில் வந்துட்டு அங்கே கலந்து விட்டு அதை எல்லாத்தையுமே அங்கே மீடியாஸ் முன்னாடி கொண்டு வந்து காமிச்சிடுறா. உண்மைதான், இந்த ஆள் வந்து கெட்டு போனது தான் கொடுத்துட்ருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு கடைசியில் பாவம் அவர் மேலே வந்துட்டு பொய்யா பழிய போட்டுறாங்க. அவருங்க கதறிட்டு இருக்காரு, நான் வந்துட்டு எதுவுமே தப்பு பண்ணலை, என்னை வந்து மாட்ட வைக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே அதெல்லாமே அவங்க எல்லா ஜனங்களுமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப மோசமாக வந்துட்டு பேசுகிறாங்க. இந்த மாதிரி ஆளெல்லாம் வந்துட்டு போய் சாப்பிடக்கூடாது, இந்த கடையை இழுத்து மூடணும்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ பார்த்தா அங்கே பயங்கரமாக வந்துட்டு வைரல் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே அந்த மேனேஜர் அவர்கிட்ட ரொம்ப பாராட்டிகிட்ருக்காரு, உண்மையிலே நீ வந்துட்டு சரியான வேலை பண்ணிட்ட, நம்மளுக்கு இதனால் எவ்வளோ வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு தெரியுமா அப்படின்ற சொல்லிட்டு அந்த ஆள் ரொம்ப பாராட்டிகிட்ருக்கான். அப்போ அந்த லின், நான் இதுக்கப்புறமே பாரு என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு, நீ இந்த ஊர்லேயே வந்துட்டு இருக்கக்கூடாது அந்தளவுக்கு பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின். நான் வந்துட்டு இதை வந்து கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னு சொன்னேன்ல, அதுக்குள்ளே வந்துட்டு யார் இந்த வீடியோ அப்லோட் பண்ணதுன்னு சொன்னதும் நான் தான் அன்றைக்கி சொன்னேன், நீ கேட்க மாட்டேன்ட்டி, அவள் பேச்சை நம்பினா இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். பிறகு இந்த ஓனர் பார்த்தாங்க மெடிசனை கொண்டு வந்துட்டு, நான் இப்போ குடிச்சிட்டு செத்து போயிட போகிறேன், நீ வந்து என் குடும்பத்தவே நடுத்தரவுக்கு கொண்டு வந்துட்ட, என் வீட்டில் வந்துட்டு வயசானவங்க இருக்காங்க, பிள்ளைங்க இருக்காங்க, நான் வீட்டில் ஒரு ஆள் தான் சம்பாதிக்கிறது, இப்போ கடையுமே நீ இழுத்து மூடிய வச்சுட்டியே, இதுக்கப்புறம் நான் உயிரோடு இருந்து என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து மருந்து குடிச்சு சாக போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயின், நீங்கள் தயவு செஞ்சு அப்படிலாம் பண்ணாதீங்க, நான் கண்டிப்பாக அந்த வீடியோ டிலீட் பண்ண வச்சுடுறேன், அதுக்கப்புறம் உங்கள் கடையுமே திரும்ப ஓப்பன் பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, வந்துட்டு மருந்தை நீங்கள் தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வாங்க வரும்போது உண்மையாவா நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்டதுமே அவள் ஆமான்னு சொல்கிறான். அப்போ அந்த லின் அதெல்லாமே பார்த்துட்டு கார் எல்லாமே கெட்டு போயிருமேன்னு சொல்லிட்டு அங்கே பெண்ணை கீழே போட்டா. தெரியாமல் அவரோட கால் பட்டதில் ஹீரோயின் அப்படி பிடிக்க போகிறப்ப அங்கே வந்து மேலே கைப்பட்ட அந்த மெடிசன் வந்துட்டு ஃபுல்லாமே வாய்க்குள்ளே போயிடுது. அங்கே அவர் முழுங்கிட்டு, ஐயோ நீ வந்துட்டு கடைசியில் என்னை கொலை பண்ணுறதுக்கு வேறு ட்ரை பண்ணுறியான்னு சொல்லி அங்கே வந்துட்டு வாயெல்லாம் முறத்தள்ளி அவர் ரொம்ப சீரியஸ் ஆகிடுறாரு. பார்த்தா இதையுமே இவள் லைவாக வந்துட்டு அங்கே ஒளிபரப்பு பண்ணிடுறா. ரொம்ப வீடியோ வைரல் ஆக ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயின் என்ன பார்த்துட்ருக்கீங்க, ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க அப்படின்றத சொல்லிட்டு அவர் ரொம்பவே இங்கே கவலைப்பட ஆரம்பிச்சிடுறா. அப்போ அந்த லின், இதுக்கப்புறம் உன் கேரியரே ஸ்பாயில் ஆயிடுச்சு, அந்த அவார்டு வேறு உனக்கு கிடைக்க நினச்சிட்டு இருக்கியா, இந்த இண்டஸ்ட்ரியிலே நம்ம உன்னை எல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கான். எங்கள் அசிஸ்டன்ட் வேமா நம்ம ஹீரோட்ட போய், பாஸ் இங்கே பாருங்க நம்ம மேடம் வந்துட்டு வசமாக வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படின்றத சொன்னதும் ஹீரோக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஷாக் ஆகிட்டு அவன் காப்பாற்றுறதுக்காக வேமா அங்கேருந்து கிளம்பி போகிறான். நம்ம ஹீரோயின் ரொம்ப டென்ஷனோடு அங்கேருந்து போயிட்டு இருக்கும் போது அவங்க ஃப்ரெண்டு, நீ வெளியே போகாத, மீடியாஸ் எல்லாமே உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறா. பட் அங்கே அந்த ஆளோட ஒய்ஃப் அங்கே ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு, இந்த லைவ் ஸ்ட்ரீமர் தான் என்னோட ஹஸ்பண்டை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டா, இவளை அடித்து மண்டே உடைங்க அப்படின்றத சொன்னதும் இப்போ நம்ம ஹீரோயின், நீங்கள் எதுக்காக அப்படி தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, எதுவுமே நான் பண்ண கிடையாதுன்னு சொன்னதுமே அவங்க காலை பிடிச்சிட்டு, நீங்கள் வந்துட்டு என்ன நாங்கள் பாவம் பண்ணோன்னு என்னோட குடும்பத்தவே ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டீங்க, எங்கள் ஹஸ்பண்டுமே செத்து போக வச்சுட்டீங்களேன்னு சொன்னதுமே என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, உங்கள் ஹஸ்பண்டை நான் காப்பாற்றிட்டேன், இப்போ அவர் நல்லா தான் இருக்கார், நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு எல்லாத்தையுமே தெளிவுபடுத்துகிறேன்னு சொல்லும்போது அப்போ அங்கே அடிக்க வந்துடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்து வேகமாக காப்பாற்றிடுறான். அவனங்க பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது, நம்மளோட பாய் ஃப்ரெண்ட் லீ மாதிரி இருக்கானே, அவனுமே இப்படி தானே நம்மளை வந்து காப்பாற்றினான்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அப்போ அங்கே அவங்க எல்லாருமே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு பயந்து போயிட்டு, நாங்கள் வந்துட்டு வேணும்னு பண்ண கிடையாது, சும்மா வந்துட்டு இவங்களை மிரட்டுறதுக்காக தான் வந்தோன்னு சொன்னதும், மிரட்டுறதுக்காக வந்திருக்கீங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, உங்களை கண்டிப்பாக போலீஸில் தான் பிடிச்சி கொடுக்கணும்னு சொன்னதும் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பயமாயிடுது. அசிஸ்டன்ட் வேற, நான் ஆல்ரெடி போலீஸுக்கு வந்துட்டு கால் பண்ணிட்டேன் பாஸ் அப்படின்றத சொல்கிறாரு. அந்த லேடி, இவன் என்னோட ஹஸ்பண்டை கொலை பண்ணிட்டான்னு சொன்னதும், உங்கள் ஹஸ்பண்ட் நல்லபடியாக உயிரோடு தான் இருக்காரு, நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் உளறிட்டு இருக்காதீங்க, மரியாதை எல்லாருமே இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு அவனை பேசணும்னு பார்க்குறா. பட் ஹீரோ அங்கேருந்து வேகமாக போகிறான். அவனோட ஃப்ரெண்டு லீ அப்படின்ற செட்டு கூப்பிட்டதுமே நம்ம ஹீரோயின், என்ன லீ மாதிரி இருக்கானே இவன் பார்க்குறதுக்கு அப்படின்றத சொன்னதும் ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு, நீ தானா அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறா. யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்டு, நீங்கள் இப்போ என்ன பேரை சொல்லி என்ன கூப்பிட்டீங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின், நான் உங்கள்கிட்ட சாரி கேட்குறேன், நான் வந்துட்டு ஒரு பர்சனை ரொம்ப வருஷமாக பார்க்கல, அவராக தான் இருக்குமோ என்னமோ நினச்சேன் அப்படின்றத சொன்னதும்
ஓ அப்படியா அந்த ஆள் என்ன மாதிரியா இருப்பாருன்னு சொல்லி கேட்டதுமே அப்போ அவங்க ஃப்ரெண்டுமே ஆமாம் உங்களை மாதிரியே பார்க்க இருப்பார் ஆனால் ரொம்ப ஹேண்ட்ஸமானவர் ரொம்ப நல்ல மனுஷன் நாங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. அப்புறம் ஹீரோ நீங்கள் வந்துட்டு இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையிலையுமே மாட்டிக்காமல் இருங்க. இப்போ வந்து மீடியாஸ் எல்லாமே ரொம்ப உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்க பின்னாடியே சுற்றிட்டு இருப்பாங்க. அதனால தான் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் என்னோட நேமை சொல்லி கூப்பிட்டீங்களே அது எப்படி வந்துட்டு உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து சொல்ல முடியுமா? ஒருவேளை நான் வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறப்ப ரொம்ப வந்து ஃபேமஸாக இருந்தவாசி என்னோட பேர் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிருச்சா? சரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இன்ஜுரி ஆகிருக்கும் உங்கள் தலையில் அடிப்பட்டதில்ல. தயவு செஞ்சு நீங்கள் போயிட்டு வந்துட்டு டாக்டர்கிட்ட ஒரு வாட்டி காமிங்கன்னு சொல்கிறப்ப அப்போ அங்கே டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகும்போது அவனுக்கு ரொம்ப தலையில் ஆழமாக அடிபட்டிருக்கு. ஸோ நீங்கள் மென்டலி ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. அவர்கிட்ட டைம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் இதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு இதை பற்றி அவன்கிட்ட பேசினதுமே இப்போ நம்ம ஹீரோ நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க நான் என்னை பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொன்னதும் நீங்கள் பில்லை பற்றி கவலைப்படாதீங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு பே பண்ணிடுறேன் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னதும் ஓ நான் வந்துட்டு நீங்கள் பில்லை பற்றி கவலைப்படுறேன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் உங்களை கேர் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ரவுடிங்க வந்துட்டு ஏதாச்சும் உங்கள்கிட்ட திரும்ப பிரச்சனை பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் சேஃப்டியாக இருங்க அப்படின்றத அவன் சொல்கிறான். என்னோட நேம் வந்து ஹான் அப்படின்றத சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ்மே ஆகிக்கிறான். ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. கண்டிப்பாக இது லீயாக இருக்க சான்ஸ் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு கஷ்டமாக ஆரம்பிச்சிருது. நீ இதை பற்றி நினச்சவங்க ரொம்ப வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. இப்போ எப்படி வந்து சாத்தியமாக இருக்கும் ஒரே மாதிரி 2 பேர் எப்படி இருப்பாங்க அப்படின்றத சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. பட் வந்துட்டு அவனோட குணம் வேறு இவர் வந்துட்டு பார்க்க வேறு மாதிரி இருக்கார். கண்டிப்பாக வந்துட்டு அதே மாதிரி ஒரே ஆள் இருக்காது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவளுக்கு ஃபீல் ஆகிட்டுருக்கு. அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோட்ட பாஸ் இவ்வளோ நாள் கழிச்சு நீங்கள் வந்து மீட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் யார் என்ன ஏதுன்ற உண்மை எதுக்காக அவங்கக்கிட்ட சொல்லவே இல்லை. அவங்க ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அவங்க பாஸை போய் மீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு என்னை எப்படி வந்து சஸ்பெண்ட் பண்ணுவீங்க என் மேலே தப்பே இல்லாத போது நான் அதை வந்து லைவே பண்ண கிடையாது. பண்ணது எல்லாமே இந்த லின் தான். அவள் பண்ணதுக்கு என் மேலே வந்துட்டு நீங்கள் பழிய போடுவீங்களான்னு சொன்னதும் நான் வந்துட்டு உன் பேச்சை ஏன் கேட்கணும்? நீ வந்துட்டு தப்பு பண்ணிவிட்டு அவன் மேலே பழிய போடுவியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ இவள் கம்பெனி வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு லாஸ் பண்ணிட்டா. நீங்கள் வந்துட்டு இவளை கண்டிப்பாக விடக்கூடாது. உனக்குமே புரியணும். உன்னால் எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு கம்பெனிக்கு. பேசாமல் நீ சஸ்பென்ஸ் வாங்கிட்டு போயிரு. 2வது அந்த காம்படிஷன்லேயுமே நீ கலந்துக்கக்கூடாது. ஸோ ஆட் ஃபங்க்ஷனில் வித்ரா பண்ணிடு அப்படின்ட்டு சொன்னதும் ஹீரோயின் நான் ஏன் பண்ணணும்? நான் தப்பே பண்ண கிடையாது. நான் கண்டிப்பாக வந்துட்டு இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது அப்படின்ட்டு சொன்னதும் அந்த பாஸ் அங்கே ரொம்ப கோவமாயிட்டு நீ என்ன இங்கே பாஸா இல்லை நான் பாஸா? நான் சொல்கிறதா நீ கேட்கணும். நீ கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும்னு சொன்னதுமே நீங்கள் இப்படிலாம் என்கிட்ட நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எந்த எவிடன்ஸுமே இல்லாமல் நான் உங்கள் மேலே கேஸ் போடுவேன். அதை எப்படி நான் வந்துட்டு தப்பு பண்ணேன் நீங்களாம் வந்துட்டு ப்ரூவ் பண்ணலாம்? இவளோட பேச்சை கேட்டுட்டு எனக்கு நீங்கள் கொஞ்சமாச்சும் டைம் கொடுக்கணும்ல. நான் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காமிப்பேன் 1 வீக்கில். எனக்கு நீங்கள் டைம் கொஞ்சம் கொடுங்கன்னு சொன்னதும் அப்போ அந்த ஆள் வந்துட்டு ஒரு வாரம்லாம் டைம் கொடுக்க முடியாது. ஜஸ்ட் 3 டேஸ் தான். அந்த 3 டேஸில் நீ ப்ரூவ் பண்ணணும்னு சொன்னதும் நம்ம ஹீரோ இனிமேல் ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது இந்த டைம் வந்து இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சின்னு சொன்னதும் அவங்க சரின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கா. ரொம்ப கோவமாயிட்டா அவ. எதுக்காக நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னு சொன்னதும் 3 நாளில் அவள் என்ன எவிடன்ஸை கொண்டு வர போகிறா. கண்டிப்பாக உனக்கு தான் இந்த அவார்டு கிடைக்கும்னு சொல்லிட்டு அவட்ட இருந்தால் ரொம்ப அங்கே ஹாப்பிட்டு கொஞ்சிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின்ட்ட அவங்க ஃப்ரெண்டு ஜஸ்ட் 3 டேஸில் எப்படி வந்துட்டு நம்ம இந்த எவிடன்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்க முடியும்? நீ எப்படி வந்துட்டு ஒத்துக்கிட்ட அப்படின்ற சொன்னதும் அந்த பர்சன் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆக போகிறாருல. ஸோ நம்ம அந்த ஆளை போய் மீட் பண்ணி எல்லா விஷயத்தையுமே உண்மையை வர வச்சிடலான்னு சொல்கிறா. அங்கே மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. ஆல்ரெடி அவர் டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாரேன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையாயிருது. அதுக்குள்ளே அவர் எங்கே போயிருப்பார் அப்படின்ற சொல்லிட்டு உடனே தேடி ஆகணுமேன்னு சொல்லி அங்கே வந்து மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. பார்த்தா அங்கே கடை வந்துட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. அங்கே பக்கத்தில் விசாரிச்சா அவங்க யாருக்குமே எங்கே இருக்காங்கன்னு தெரியலன்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. அவள் ரொம்ப டயர்டாகி போயிடுறா. எல்லா இடங்களையுமே விசாரிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்து அதெல்லாமே நோட்டீஸ் பண்ணிட்டு அவளுக்கு எப்படியாச்சும் நம்ம வந்துட்டு இந்த விஷயத்தில் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு அங்கே தலையெல்லாமே தொடச்சி விட்டுட்டு நீ ஏன் கவலைப்படுற எப்படியாச்சும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் பேச வரலான்னு பார்க்குறான். பட் வந்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு அவன் பேசாமல் அங்கே ஸ்டாப் பண்ணிடுறான். நம்ம ஹீரோயின் எனக்கு வந்துட்டு டைம் இருக்கிற வரைக்கும் நான் கண்டிப்பாக வந்துட்டு முயற்சியை கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன். நான் கண்டிப்பாக வந்துட்டு நான் எந்த தப்பு பண்ணலைன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ப்ரூவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு போயிட்டுருக்கா. அவனுக்கு பாவம் காலையிலேருந்து முடியலை. எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னதும் சரி வா போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறா. நம்ம என்ன பண்ண போகிறோன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஃபுட்மே வந்துடுது. நம்ம ஹீரோயின் அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிட்டதுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கே 7 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த மாதிரியே இந்த சாப்பாடு இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கேன்னு சொல்கிறா. அப்போ அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எங்களோட பழைய கஸ்டமராக இருப்பீங்க. எங்களோட ஓனரே தான் இந்த ஃபுட்டை வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருக்காரு அப்படின்றத அவங்க சொன்னதுமே அந்த சைடில் நம்ம ஹீரோ தான் வர்றான். அவனை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்ன இது உங்களோட ரெஸ்டாரண்ட்டான்னு சொன்னதும் இப்போ நான் வந்துட்டு லீன் நினச்சிங்க தப்பாலாம் புரிஞ்சுக்க மாட்டேங்களே நான் இந்த கடையோட ஓனர் தான் சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இங்கே வந்து பேசும்போது அப்போங்க உங்கள் ஃப்ரெண்ட் வந்துட்டு காலையிலேருந்து ரொம்ப தவிச்சு போயிருக்காருன்னு நினைக்கிறேன். அவருக்கு தான் இந்த சாப்பாடு ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு இந்த சாப்பாடை கொடுக்குறாங்க. உங்களுக்கு இந்த ஃபுட்டோட டேஸ்ட் வந்து பிடிச்சிருந்துச்சு நான் வாங்கலை நீங்கள்
நீங்கள் என் கூட சேர்ந்து வந்துட்டு அந்த ஃபுட்டை எப்படி பண்ணுறேன்னு பார்த்துக்குவீங்களே அப்படின்ற சொல்லிட்டு கூப்பிட்டதுமே நம்ம ஹீரோயினுமே அங்கே போகிறா. நம்ம ஹீரோ அதே மாதிரி வந்துட்டு அங்கே சாப்பாடெல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கே வந்து நம்ம ஹீரோயின் அங்கே பக்கத்தில் என்ன தெரிச்சதுமே அவள் பயந்து போனதும் வேமா என் பக்கத்தில் பிடிச்சி இழுத்துக்கிறான். எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்னன்னா நம்ம ஹீரோயினும் ஹீரோவுமே சேர்ந்து இந்த கடையில் சாப்பிட்ருப்பாங்க போல. வாவ், இந்த சாப்பாடு எவ்வளோ டெலிசியஸாக இருக்குன்னு சொன்னதுமே உனக்கு இந்த சாப்பாடு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா நான் வந்து ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணி இந்த சாப்பாடவே சமைச்சிக்கிட்டே இருக்கனே, நீ வந்துட்டு டெய்லியுமே சாப்பிடலாமேன்னு சொன்னதும் உன்னோட ஃபுட்டோட ஸ்கில் வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ சமைச்சு யார் சாப்பிட்றதுன்னு சொன்னதும் நான் வந்துட்டு ஆள் வச்சுக்கிறேனே, அப்போ உனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொன்னதுமே எனக்கு அப்படின்னா ஓகே தான் அவள் சொல்லியிருக்கா. இது எல்லாமே அவள் நினச்சி பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அவளுக்கு நம்ம ஹீரோவோட பிரதரோட ஞாபகம் தான் வந்துட்டு இருக்கா. அங்கே லிய மாதிரியே வந்துட்டு அவளுக்கு தோணுது. அங்கே ஃபேஸ் அங்கே டச் பண்ண போகும்போது டக்குன்னு அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அன்னைக்கு ஃப்ளோர் வந்துட்டு ரொம்ப சுத்தமாக தானே இருந்துச்சு. அப்புறம் ஏன் வந்துட்டு அவர் திடீர்னு வந்து வலிக்கு என் மேலே வந்துட்டு கைப்பட்டு அவருக்கு அதுக்கப்புறம் மெடிசன் வந்து அவர் வந்து குடிச்சு அப்படி இந்த நிலைமை ஆச்சு அப்படின்ற சொல்லிட்டு யோசிக்கிறா. கண்டிப்பாக அப்படின்னா ஏதாச்சும் ஒன்று நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவள் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுங்க கிளாப் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு ஐடியா பண்ணிவிட்டு எனக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நீ உண்மையிலே வந்துட்டு ரொம்ப பெரிய லக்கி ஷாம் தெரியுமா அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு போகிறா. அப்போ எங்கள் அசிஸ்டன்ட் பாஸ் என்ன அவங்க வந்துட்டு ஃபுட்டையுமே சாப்பிடல, நீங்கள் இதுக்காக தான் ரெடி பண்ணீங்க, ஆனால் வந்துட்டு இவ்வளோ நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களே அப்படின்றத சொன்னதும் அவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு ஹாப்பியாக இருக்கேன்னா அவளுக்கு ஏதோ வந்துட்டு ஐடியா கிடச்சிருச்சு போல். அதை வந்துட்டு அவள் நிறைவேற்ற போகிறான்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் உண்மையிலே உங்களோட பிரதரோட லவ்வர்னு நினச்சி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கீங்களா, சந்தோஷமாக இருக்காங்க நீ இல்லை நீங்கள் ரொம்ப லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா, எனக்கு என்னமோ ரொம்ப டவுட்டாக இருக்கேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ வந்துட்டு எதுவும் பேசாமல் அப்படியே வந்துட்டு ஹாப்பிட்டு சிரிச்சிட்டே இருக்கான். பிறகு இந்த லின்னை பார்த்தா ரொம்ப வந்து சந்தோஷமாக இங்கே வந்து இந்த லைவ் ஸ்ட்ரீமிங்காக ரெடி ஆகிட்டு இருக்கான். உங்களுக்கு தான் கண்டிப்பாக இந்த அவார்டு கிடைக்க போகுது, 3 days ஆயிடுச்சு, அவளால் எந்த ஒரு எவிடன்ஸுமே கண்டுபிடிச்சி கொடுக்க முடியல அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க அசிங்கப்படுத்தி. அப்போ அங்கே இருக்க ஜால்ராக்களுமே உங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறது எங்களுக்கு ஹாப்பி, எங்களுக்குமே நிறைய வந்து நீங்கள் ப்ராஜெக்ட் கொடுத்து எங்களையும் பார்த்துக்கணும்னு சொன்னதும் கண்டிப்பாக நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் என்னோட ஒர்க் பண்ணுற இடத்துல உனக்கு என்ன வேலைன்னு சொன்னதும் உனக்கு என்ன இங்கே வேலை, உனக்கு தான் வந்துட்டு எந்த எவிடன்ஸுமே கண்டுபிடிக்க முடியலை, நீ வந்துட்டு இப்போ கம்பெனி விட்டு போக போகிற, வித்ராவுமே பண்ணி ஆகணும் இந்த அவார்ட் ஃபங்க்ஷன்லேருந்து அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயின்ட்ட அந்த பாஸை கூட்டிகிட்டு வந்துட்டு அவள் பேச வந்துடுறா. அவங்க பாஸ்மே நீ வந்துட்டு கிளம்பு இங்கேருந்து அப்படின்ற சொன்னதும் நான் ஏன் கிளம்பணும், எவிடன்ஸ் இல்லைன்னு தானே கிளம்பணும், நான் தான் எவிடன்ஸை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னதுமே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை காமிக்கிறாங்க. இங்கே பாருங்கள் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இதில் என்ன வந்துட்டு ப்ரூஃப் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீ காமிக்கும் போது எதுக்கு நீ அவசரப்படுற, பாரு உண்மை முகம் வரும்னு சொல்லிட்டு அங்கே ஜூம் பண்ணி காமிச்சதுமே இவன் வந்து அந்த பெண்ணு கீழே போட்டது, அது அவர் தடுமாறி வாயில் வந்துட்டு மருந்து உள்ளே போனது எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக தெளிவாயிருது. அப்போ இங்கே இருக்க எல்லாருமே இவ்வளோ திருட்டு வேலை பண்ணிட்டு எப்படி நல்லவங்க நடிச்சிட்டு இருக்கா பாரு அப்படின்ற சொன்னதும் என் மேலே வந்துட்டு பொய்யா பழிய போட்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசினதுமே அந்த பாஸ்மே நீ வந்துட்டு இப்படிலாம் வந்து அவன் மேலே பொய்யா பழிய போடக்கூடாதுன்னு சொன்னதும் நான் வந்து பொய்யா பழிய போகிறேன், நான் உங்களுக்கு எவிடன்ஸ் தேவைன்னு சொன்னீங்க, நான் கண்டுபிடிச்சி வந்து கொடுத்துட்டேன், லைவ் ஸ்ட்ரீமிங் நான் பண்ணவே கிடையாது, ஃப்ராடு பண்ணி இவ தான் பண்ணா, எல்லா வேலையும் பண்ண பிறகு இவ மேலே வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கூட வந்து தப்பே இல்லைன்னு சொல்லிட்டு பேசுகிறீங்களான்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே அந்த ஆள் வசமாக மாட்டிக்குவோமேன்னு சொல்லிட்டு உடனே உன்னோட சேலரியை கட் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறாரு. பட் இருந்தாலும் இந்த கம்பெனியில் உன்னை இருக்க விடுறேன், இந்த லைவ் ஸ்ட்ரீமிங்கோட இன்சார்ஜ் எல்லாமே லின்னா தான் இருப்பான்னு சொன்னதும் நான் ஏன் வந்துட்டு ஒத்துக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள், நான் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டேன், தப்பே பண்ணாதப்ப நான் ஏன் ஒத்துக்கணும்னு சொன்னதும் அங்கே அவள் ரொம்ப வந்துட்டு கோவமாயிட்டு நீ என்ன நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்க, உன்னால தான் அவ்வளோ பெரிய கம்பெனி வந்துட்டு நம்ம கூட கான்ட்ராக்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, நீ சரியான ஃப்ராடுன்னு சொன்னதும் அந்த ஆளுமே ரொம்ப கோவப்பட்டுட்டு உன்னால் எனக்கு எவ்வளோ லாஸ் ஆயிடுச்சு, நான் இந்த கம்பெனியில் உன்னை இருக்க வர்றதே பெரிய மேட்டர், ஆனால் நீ என்ன திமிரா பேசிகிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி பேசுகிறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கடுப்பாய் போயிடுது, நீ வந்துட்டு என்ன பாஸாக இருக்க தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோங்க வந்துடுறான். இப்போ வந்துட்டு நான் வந்து எதுக்காக இந்த கம்பெனிலேருந்து என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை திரும்ப வாங்கினேன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியாதன்றப்ப நீ வந்துட்டு இந்த கம்பெனியோட ஓனர் வந்து என்ன பண்ண போகிற அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே அந்த ஆள் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு அவன் அங்கே ரொம்ப வெல்கம் பண்ணிட்டு இருக்காரு. நீ வந்துட்டு மாதிரி ஒரு நல்ல ஆங்கரை வந்து தூக்கிட்டு இந்த ஃப்ராடை வந்துட்டு உன்னோட ஆங்கர்னு சொல்லிட்டு நீ எங்களுக்கு வந்துட்டு அனுப்பி வச்ச பார்த்தையா, அதனால தான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு நான் வேணான்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன், நீ இப்போ திரும்பவும் இதே தப்ப பண்ணேன்னா மொத்த டீலிங்குமே கேன்சல் ஆயிரும், நீ என்ன சொல்கிற அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் அந்த ஆள் ரொம்ப பயந்து போயிட்டு அதெல்லாம் இல்லை, இவ்வளோ மாதிரி ஃப்ராடெல்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது, நாங்கள் கண்டிப்பாக வந்துட்டு வேவே வந்து வச்சுக்கிறோம் அப்படின்ற சொன்னதும் அங்கே ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவள் ரொம்ப ஷாக் ஆகிட்டு பாஸ் நீங்கள் எப்படி இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் கோவப்பட்டு கணத்தில் அரைஞ்சிட்டு ஃப்ராடு தனம் பண்ணி எனக்கு வந்துட்டு எவ்வளோ லாஸ் ஆக வச்சுட்டு இப்போயும் நீ பேசிகிட்டு இருக்கு இந்த மாதிரின்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்தாலும் கோவப்படுறாரு. அவர் ரொம்ப அப்படியே அழுக ஆரம்பிச்சிட்டு பாஸ் நான் அவகிட்ட சாரி கேட்டேன்னா நீங்கள் வந்துட்டு என்னை இங்கே இருக்க விட்டுருவீங்களான்னு சொல்லி கேட்டதுமே உனக்கெல்லாம் பேசுகிறதுக்கே தகுதி கிடையாது, மரியாதையை இந்த கம்பெனி விட்டு நீ போயிருன்னு சொன்னதுமே அவர் ரொம்ப கோவமாயிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து என் லைஃப்பில் இருக்க எல்லாத்தையுமே நீ தான் எப்பயுமே பறிச்சிட்டே இருக்க, நான்
கண்டிப்பாக வந்துட்டு உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து போயிடுறான். அசிஸ்டன்ட் பாஸ் இப்படி அவங்க உங்களை வந்து மீட் பண்ணணும்னு வர சொல்லியிருக்காங்க டின்னருக்காக. நீங்கள் என்ன ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கீங்களான்னு சொன்னதுமே அவன் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கும்போது அவன் கதவை ஓப்பன் பண்ணால் அங்கே அவங்க ஃப்ரெண்டையுமே கூட கூட்டிகிட்டு வந்திருக்கான். அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஜெலஸாகி போயிடுது. அங்கே ரொம்பவே வந்துட்டு தேங்க்யூ சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். இவன் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கான் என்னோட ஃப்ரெண்டு அப்படின்றத சொன்னதும் அவன் சாப்பாடு நான் வந்து உனக்கு சர்வ் பண்ணுறேன்னு சொல்லும்போது இவன் ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு, நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்துட்டு உங்களுக்கு வந்து ட்ரிங்க்ஸ் வந்து சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே போட்டி போட்டு இருந்து தண்ணி போடுறாங்க. பார்த்தாங்க அவனுக்கு அங்கே மயக்கமாகி அவன் வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுறான். நம்ம ஹீரோயின் போதும் ஸ்டாப் பண்ணு, நீங்கள் வந்து இவ்வளோ தூரத்துக்கு குடிக்காதீங்கன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ வேமா அவளை பிடிச்சி பக்கத்தில் இழுத்துக்கிறான். ஹீரோயின் நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, போதையில் ஏதோ பண்ணுறீங்க போல, என்னை விடுங்கன்னு சொன்னாலுமே அவன் வந்து பிடிச்சிட்டு என்கிட்ட நீ அன்றைக்கி ரோஸ் கேட்டே இல்லை நான் கொண்டு வரவங்களையும் நீ ஏன் வந்துட்டு அதுக்குள்ளே போன அப்படின்றத சொன்னதும் அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. அப்போ ஒரு விஷயம் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் அந்த ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது இப்படி ராஜாக்காக ரோஸ் தேவைப்படுது, ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு இவன்ட்ட தான் கேட்டிருக்காங்க. இவன் தான் ஃபஸ்ட் டைம் அவளை பார்த்துருக்கான். அவன் ரொம்ப ஹாப்பி இது ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் வந்துட்டு இதை கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா இதை உங்களுக்கு நான் வந்து பரிசாக கொடுப்பேன்னு சொல்லி இருந்திருக்கா. அவன் திரும்ப ரோஸெல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது நம்ம ஹீரோயின் ஆளை காணோம். பட் அந்த பொருளை மட்டும் அங்கவே வச்சுட்டு போயிருக்கா. அதை நம்ம ஹீரோ இத்தனை வருஷமாக எடுத்துகிட்டு வந்துட்டு பத்திரமா வச்சுருக்கான் போல். இங்கே நம்ம ஹீரோட்ட நெக்ஸ்ட் டே பாஸ் அன்னைக்கு வந்து தண்ணி போட்டுட்டு 2 பேருமே வந்துட்டு ரொம்ப மட்டையாயிட்டீங்க, என்ன ஏதாச்சும் நடந்துச்சான்னு சொன்னதும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அவள் ஏன் வந்துட்டு இப்படிலாம் வந்துட்டு என்கிட்ட நெருங்கி வரமாட்டான்னு சொல்லி அப்போ ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறான். அவங்க பிரதர் இங்கே பாருங்கள் இதான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு பார்க்க எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதுமே அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம பிரதர் லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவன் அப்ராடு கிளம்பி போயிட்டான் போல், நீ அவளை நல்லா பார்த்துக்கோன்னு சொல்லியிருந்திருக்கான். அதுக்கப்புறம் வந்துட்டு நடந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வந்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஷாக் வேறு ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ எனக்கு எதுவுமே புரிய மாட்டுது, அவன் ஏன் இவ்வளோ தூரத்துக்கு நம்மகிட்ட பிஹேவ் பண்ணான்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவுமே புரியாமல் இருக்குது. அவங்க ஃப்ரெண்டு என்னப்பா நடந்துச்சு தண்ணியை போட்டுட்டு ஏதாச்சும் வந்துட்டு அப்படின்ற சொன்னது ஒன்றும் இல்லை, நீ கிளம்பு இப்போ வந்து டைம் ஆயிடுச்சுன்னு அவன் சொல்கிறான். கம்பெனிக்குமே போயிட்டு ஹீரோயின் ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு எக்ஸ்பிளைன் கொடுத்துட்ருக்கா. அந்த எக்ஸ்பிளைன்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. அப்போ அங்கே வந்துட்டு லைவ் ஸ்ட்ரீமிங்லாம் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பியாக இருது அவனுக்கு. அங்கே வந்துட்டு அவளுக்கு தண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கே ஒருத்தவங்க வந்ததுமே அதை எடுத்து நம்ம ஹீரோயின் குடித்ததுமே பார்த்தா அது வந்துட்டு எல்லாமே இந்த லினோட வேலை தான், நீ பண்ணதுக்கு உனக்கு நான் எனக்கு பழி தீர்த்துருவேன்னு சொல்லிட்டு இருக்கா. அவள் ரூம்குள்ளே போனதுமே வேமா அங்கே போய் அவள் வந்து கதவை லாக் பண்ணிக்கிறா. அவங்க ஃப்ரெண்டுகிட்ட வந்துட்டு கால் பண்ணிவிட்டு நான் இன்னைக்கு இங்கே போய் ஸ்டே பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது உள்ளே பார்த்தா அந்த பாஸ் தான் உள்ளே வந்துட்டுருக்கான். இவன் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கும்போது இங்கே அசிஸ்டன்ட் உங்களையும் அவங்களையுமே வந்துட்டு அவங்களுக்கு என்ன அடையாளம் தெரியுதா இல்லையா, இவங்க வந்துட்டு அப்படி தெரிஞ்சுமே ஏன் உங்ககிட்ட இருந்து விலகி போயிட்டுருக்காங்க, உங்களை பிடிக்கலையா, நீங்கள் இதை பற்றி நேரடியாக பேச வேணாமான்னு சொல்லிட்டு கேட்டதும் அவன் வேமா அங்கேருந்து போகும்போது அப்போ அங்கே அந்த லின்னை பார்த்துடுறான். ஏய் நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னதும் என் வேலை இல்லாமல் நீ பண்ணிட்டேன்னு நான் வேறு வேலை எதுவும் பார்க்கக்கூடாதான்னு சொல்லிட்டு அவள் கேட்டதுமே அவள் கையை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிடுறான். இவ தானே அவளுக்கு தண்ணி கொடுத்தான்னு சொல்லிட்டு வேமா அங்கே வந்துட்டு உள்ளே வந்துடுறாங்க. பார்த்தா அந்த பாஸ் மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்ததும் ஹீரோ போட்டு பயங்கரமாக அடித்ததுமே அந்தால் பயந்து அங்கேருந்து ஓடி போயிடுறான். நம்ம ஹீரோயின் அவன் பக்கத்தில் அங்கே க்ளோஸாக வந்ததுமே அவனுக்குமே அங்கே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் வந்துட்டு ஃபீலிங்ஸ் வந்துருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நீ வந்துட்டு ப்ளீஸ் என்னை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிருன்னு சொன்னதும் ஏன் என்னோட ஹெல்ப் கூட நீ ஏற்றுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் நீ ஒன்றும் என்னோட லீ கிடையாது, நீ வந்து வேற ஒரு பர்சன் அவனை மாதிரியே இருக்க வேண்டாம், அவங்களோட உருவம் வேணால் ஒற்றுமையாக இருக்கலாம், கேரக்டர் ரொம்பவே வந்துட்டு வித்தியாசமாக இருக்குது, ஸோ நீ இதுக்கப்புறம் என்கிட்ட வந்துட்டு பேசுகிற வேலை வைக்காது அப்படின்ற சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசினதுமே அவனுக்கு அங்கே ரொம்பவே கவலையாகுது. ஏன் உனக்கு எப்பயுமே என்ன பிடிக்க மாட்டேது, என்னோட பிரதரை தான் பிடிக்குது, நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொன்னதும் ஏன்னா அது அவன் தான், ஏன்னா நீ அதனால தான் எனக்கு பிடிக்கலன்னு சொன்னதுமே 2 பேருமே இங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு இங்கே ரொம்ப ஹார்ட்டாக ஃபீல் பண்ணாலுமே அவங்க ரொம்ப கண்ட்ரோலாக இருந்துக்கிறா. ஃபைனலாக அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுமே வந்துடுது. நம்ம ஹீரோயினோட பர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே அவார்டுமே கிடச்சிருது. அங்கே லியோட வந்துட்டு அந்த கனவை நம்ம ஹீரோயின் நிறைவேற்றிடுறா. அவள் ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறா. அவள் இந்த விஷயத்தை பேசிகிட்டே இருக்கும்போதே அவள் சொல்கிறல சாஞ்சே தான் இறந்து போயிருக்கான். ஸோ இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவளுக்கு கவலையாயிடுச்சுக்கு. ஃபைனலாக என்னோட பாய் ஃப்ரெண்டோட கனவு எல்லாத்தையுமே நான் நிறைவேற்றிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு அந்த சமாதியில் கொண்டு போய் அந்த ட்ராஃபியை வச்சு நீ நினச்ச மாதிரியே நான் பெரிய ஆள் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு
ஃப்ரெண்டு, நீ இப்படியே இதை பற்றியே யோசிச்சுட்டு உன்னோட லைஃப்பை ஏன் நீ ஸ்பாயில் ஆக்கிக்கிற, நீ கானை பற்றி ஏன் யோசிச்சுக்க மாட்ற, இப்போ வந்துட்டு லீவ் உயிரோடு இல்லைன்னா அவர் வந்துட்டு நீ நல்லா இருக்கக்கூடாதுன்னு யோசிப்பாரா, நீ கண்டிப்பாக அதை பற்றி யோசிக்கணும்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயின் நான் அப்போ அன்னைக்கு வந்துட்டு ரோஸ் கொண்டு வர சொல்லிட்டு ஏன் கொண்டு வராமல் கூட போனேன்னு சொன்னதை கேட்டதெல்லாம் ஞாபகம் வந்திருக்கு. அப்படின்னா நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தது வந்துட்டு லீ கிடையாது, இவன் தானான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிருது. அவள் எல்லா டயத்துலையுமே வந்து நம்ம ஹீரோயினை எப்படி காப்பாற்றினான்ற விஷயம் எல்லாமே எங்கள் கண்ணுக்கு முன்னாடி போயிட்டுருக்கு. இப்போ நம்ம ஹீரோயின் உடனே அங்கே மீட் பண்ணுறதுக்காக போகிறா. அப்போ அவங்க பாஸ் வந்துட்டு இப்படி அப்ராடு கிளம்பிட்டாரு, அவர் தன்னோட பிரதரோட அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணணுன்றதுக்காக தான் வந்தாருன்ற விஷயத்தெல்லாம் சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. அவர் எப்போ திரும்ப வருவாருன்னு சொன்னதும் அது கண்டிப்பாக எனக்கு தெரியாதுமான்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு பொருளை மட்டும் அவர் 8 வருஷமாக வச்சுட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. போய் பார்த்தா வந்துட்டு அவனுக்கு வந்து வச்சிருந்தா இல்லையா அந்த பொருள் தான். அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகி போயிடுது. அப்படின்னா வந்துட்டு இத்தனை வருஷமாக இவன் நம்மளை தான் லவ் பண்ணிட்டு இருந்தானான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே வந்துட்டு ஷாக் ஆகிடுச்சிருக்கு. அப்படின்னா இவனை பார்த்துட்டு தான் நான் லீ நினச்சி அவன் மேலே லவ்வில் விழுந்துட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே இங்கே வந்து ஷாக் ஆகுது. அந்த பொருளையுமே கையில் எடுத்துகிட்டு நம்ம ஹீரோக்கு அங்கே கால் பண்ணி பார்த்துட்ருக்கா. பட் அவன் வந்து ஃபோனை அட்டன் பண்ண மாட்டான். அவளுக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு, ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. ஃபைனலாக வந்து உண்மையான லவ்வை விட்டமேன்னு சொல்லிட்டு கவலையாக இருக்குது. நம்ம ஹீரோ போகிறதுக்கு முன்னாடி ஹீரோயினை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ண அந்த இடத்துக்கு தான் போகிறான். அங்கே அவள் வச்சிருந்த மாதிரியே பொருளெல்லாம் வச்சு அங்கே பார்த்துட்ருக்கும்போது அவன் ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்துருக்கான். திரும்பவுமே இன்னொரு டைம் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணியிருக்கான். லீ நீ என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்ற சொல்லிட்டு அவள் கேட்டிருக்கா. பட் வந்துட்டு அது நம்ம ஹீரோ, ஆனால் வந்துட்டு லீ நினச்சி ஒரே மாதிரி இருக்கவுமே அவள் பேசியிருக்கா. அதனால தான் மொத்தமாகவே விலகி போயிடணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்திருக்கான். சரி இப்போ டைம் ஆயிடுச்சு நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு போகும்போது அப்போ அங்கே நம்ம அசிஸ்டன்ட் பாஸ் நீங்கள் திரும்ப எப்போ ரிட்டர்ன் வருவீங்கன்னு சொன்னதும் எனக்கு அது தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கான். பட் ஹீரோயின் நாங்கள் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அந்த பொருளை கையில் வச்சுட்டு நான் வந்துட்டு உண்மையிலேயே ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அப்போ அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு பாஸ் அவங்க லவ்வை வந்துட்டு கன்ஃபஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாமே, நான் ஆல்ரெடி வந்துட்டு அவனை திரும்ப மீட் பண்ணனே அவன் அப்ராடுக்கு போகிறதுக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு தான் மீட் பண்ணுறதுக்காக வேகமாக கிளம்பி வர்றா. நம்ம ஹீரோவுமே அங்கே இருக்கான். ஸோ 2 பேத்துக்குமே பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு நம்ம சான்ஸ் கொடுக்கலாமா டேட் பண்ணலாமான்னு சொன்னதும் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அவங்க 2 பேருமே ஓகேன்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.